வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைய சாட்டர்டே எபிசோடு. இதில் என்னென்னா 11 சிங்கர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் தான் கோல்டன் ஷவர். மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸாக போயிடுச்சு. நல்ல திறமை உள்ள சிங்கர்னு சொன்னவங்களே சொதப்பியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் சிறப்பாக பாடினது யாருன்னா தர்ஷனா, இன்னொன்று ஆப்ரஹாம் நித்யபாண்டியன். ஆப்ரஹாம் நித்யபாண்டியன் பாட்டுக்காக அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்களாங்கிறத விட அவரோட பர்ஃபார்மன்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது தர்ஷனா மட்டும்தான் பாட்டுக்காக கோல்டன் ஷவர் வாங்கினது. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சூப்பர் சிங்கர் கம்மியாக இருக்கா, இல்லைன்னா ஜட்ஜஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஸ்டாண்டர்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், இன்னும் அவங்க சிறப்பாக பாடணும். ஏதோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீசன் கொஞ்சம் சீரியஸ்னஸ் கம்மியான மாதிரி தெரியுது. அடுத்தடுத்த ரவுண்டுகளில் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். இதில் நம்ம தர்ஷனா ஓட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப அதையும் நம்ம அந்த ஆப்ரஹாம் நித்யபாண்டியன் அவருடைய பர்ஃபார்மன்ஸையும் மிக முக்கியமாக பார்ப்போம். மற்ற விஷயங்களை லைட்டாக அப்படியே அங்கங்கே கிளான்ஸாக தொட்டுட்டு போகலாம். முதல்ல திஷாதனா பாடினாங்க. அவங்க திருவிழா ரவுண்டு இல்லை, இதில் கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்றாங்க கொலுசு ரெண்டாங்க அப்படின்னு இந்த விஜயலட்சுமி நவநீதா கிருஷ்ணனோட பாட்டை பாடினாங்க. இவங்க பாடினதில் இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. இவங்களோட ஸ்லாங், அந்த கிராமத்து ஸ்லாங்கு கரெக்டாக இல்லை, பஞ்சு கரெக்டாக இல்லை. இந்த குறைகள் சொன்னதுனால திஷாதனாக்கு இந்த கோல்டன் ஷவர் கிடைக்கல. அடுத்ததாக பாடினது பாலப்பிரியா. பாலப்பிரியா இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை அதிக தடவை கேட்டதே கிடையாது. இந்த போட்டிக்காக தான் முதல் தடவையாக கேட்டிருக்காங்க. இது எப்படிப்பட்ட பாடல்! 16 வயது நிலை உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, பாரதி ராஜா, இளையராஜா இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா பிரட்டி போட்ட படம். 16 வயது நிலைக்கு முன் 16 வயது நிலைக்கு பின்னு தான் தமிழ் சினிமாவை பிரிக்கணும். அப்படிப்பட்ட பாடலை நீங்கள் ஒழுங்காக கேட்கலையே, சரியாக பாடலையே அப்படின்னு சொல்லி பாலப்பிரியாவுக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கல. அடுத்ததா கிரீஷ்மா கும்கி படத்துலேருந்து சொய் சொய் அப்படிங்கிற பாட்டு பாடினாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்டது ஸ்ருதி சரியாவே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. விக்னேஷ் கபாலி ஜெயம் படத்துலேருந்து திருவிழான்னு அந்த பாட்டு பாடினாரு. பட் அவர் டெல்டாலேருந்து வந்தாலும் தண்ணி குடிக்காமல் வந்துட்டார், அனுபவிச்சு பாடலை. இந்த பாட்டை ரொம்ப சுமாராக, இதுக்கு போன வாரம்லாம் நல்லா பாடின விக்னேஷ் கபாலி இந்த வாரம் சொதப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம்லாம் ஒழுங்காக பாடணும் அப்படின்னு சொல்லி கோல்டன் ஷவர் கிடைக்கல. அவருக்கு சொதப்பிட்டாரு அப்படின்னு தான் நம்ம மிஷ்கின் சார் சொல்லிட்டாரு. ஹிருதய் அவர் வேல் வெற்றி வேலா அப்படிங்கிற பாட்டு பாடினாரு. ஆனால் அந்த பாட்டு சுத்தமாக எனர்ஜி இல்லாமல், எனர்ஜி டோட்டலாக ட்ராப் ஆகி கம்ப்ளீட்டாக ரொம்ப 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 ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கும் கோல்டன் ஷவர் மறுக்கப்பட்டது. அடுத்ததாக மதுரா பாலாஜி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததையா பாடினாங்க. ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். ஆனால் பசர் அமுக்கிற அளவுக்கு இருக்கான்னா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கேல் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய வாய்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்க ரேஞ்சில் பாடணும். அதில் பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ண நல்லபடியாக பாடலான்னு சொல்லி உன்னிகிருஷ்ணன் அட்வைஸ் பண்ணி கோல்டன் ஷவர் கொடுக்கல. க்ளோஸ் டு கெட்டிங் கோல்டன் ஷவர் அப்படின்னா மீனாட்சி சொல்லலாம். சூப்பராக பண்ணாங்க. அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது, அவங்க பாடின விதம் நல்லா இருக்குது. அவங்க புஷ்பா படத்தில் இந்த சூடான அந்த பாட்டு, ஸ்ரேயா கோஷல் பண்ண பாட்டு ரொம்ப டஃப்பான பாட்டு. வேகமாகவும் பாடணும், சங்கதியும் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ரொம்ப 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 பாடுறதுக்கு கடினமான பாடல். இதை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அதாவது முதல்ல மற்றவங்கெல்லாம் லைட் போட்டாங்க, நம்ம இவரெலாம் லைட் போட்டார், உன்னிகிருஷ்ணன், நம்ம தமன்லாம் லைட்டு போட்டார். நம்ம இவர் கேட்டார், நீங்கள் ஏன் மீனாட்சி இந்த பாட்டை நீ சூஸ் பண்ணேன்னு கேட்டார். இது சேலஞ்சிங்காக இருக்கும்னு நான் சூஸ் பண்ணேன், அதுதான் தப்பு. யூ வாண்ட் டு ஷோ யுவர் சிங்கிங் ப்ராவஸ், யூ வாண்ட் டு ஷோ யுவர் எபிலிட்டி. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நீ உனக்கு எது பிடிச்ச பாட்டோ அதை என்ஜாய் பண்ணி பாடணும். நீ உன் திறமையை காமிக்கிறேன்னு பாடினதுனால ரொம்ப அவேராக பாடின, அதனால சில இடங்களில் தவறு வந்துருச்சு. சங்கதி பாடினது சரியா வரல, சில இடங்கள் சொதப்பிட்ட, அதனால ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரெஸ் த லைட்டுன்னு சொல்லி அவர் லைட்டு கொடுக்கல. உள்ளதுக்குள்ள கோல்டன் ஷவர் வாங்காத பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டாக இருந்தது மீனாட்சியோடது தான். சாய் வர்ஷினி அவங்க பாடினதை விட அவங்களுடைய அந்த ஹெல்த் கண்டிஷன், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், அதை பற்றி தான் அதிகமாக பேச்சு இருந்தது. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. அவங்க ட்ரை பண்ணாங்க, அது டீசெண்டான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நிக்கில் அவர் போக்கிரி படத்துலேருந்து பாடினார், அவரும் சொதப்பிட்டார், அவருக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கல. இப்போ 2 கோல்டன் ஷவர் வாங்கின பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம்.
தர்ஷனா அவங்க வந்து தேவராட்டம் படத்தில் வந்து பிரமாதமான பாட்டு, அந்த பாட்டை பாடினாங்க. அந்த மதுரை பளபளக்குது அந்த பாட்டு பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வாய்ஸு, அவங்க பாடின விதம், அவங்க பர்ஃபார்மன்ஸு ஒட்டு மொத்தமாக ஒரு திருவிழா உணர்வை ஏற்படுத்திட்டாங்க. அதை எல்லாருமே பாராட்டி லைட்டு போட்டு பாராட்டினாங்க. கடைசியாக மிஷ்கின் லைட்டு மட்டும் போட்டது மட்டும் இல்லாமல் தான் கட்டியிருந்த வாட்சை அவுத்து கொடுத்துட்டாரு. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. அதாவது நான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு, போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி பெஸ்ட்டாக இருந்தது தர்ஷனாவோட பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த முறை பெஸ்ட் சிங்கர் மேன் ஆஃப் த மேட்ச், வாய்ஸ் ஆஃப் த வீக் வந்து நிச்சயமாக தர்ஷனாக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சண்டே எபிசோடு நாளைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுறப்ப நமக்கு தெரியும். இன்னொரு கோல்டன் ஷவர் ஆப்ரஹாம் நித்ய பாண்டியன், அவர் வந்து தெருக்கூத்து அதை வந்து பாட்டில் கொண்டு வந்து பாடினார். அதை வந்து நம்ம ஏற்கனவே சன் மியூசிக்கில் ஆங்கராக இருந்த ஆனந்தக்கண்ணன் அவர் தான் இவர் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடினது மட்டும் இல்லாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணார். பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணார். அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு தான் இவர் கோல்டன் ஷவர், பாடினதை விட. ஓடி வந்தேனே என்ன பாருங்க, கட்டியக்காரன் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலை அவர் பாடி ஆனந்த கண்ணனெல்லாம் நினைவுபடுத்தி என்எஸ்கே ரம்யாலாம் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பாராட்டி கோல்டன் ஷவர். இன்னும் 10 சீசனுக்கு இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. இது பர்ஃபார்மன்ஸ் வகையில் இது பெஸ்ட்டாக இருந்தது. பாடுற வகையில் அவங்க வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்தாங்க. அந்த வகையில் இது ஒரு கோல்டன் ஷவர் பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சிருச்சு. பட் பெஸ்ட்டுன்னு பார்த்தா அது வந்து தர்ஷனா தான்.